அனைவருக்கும் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் திருவள்ளுவரை வணங்கி, செயலராம் பாரதிதாசனை வணங்கி, உயிர்மை எழுத்தெல்லாம் உடையவளே உலகினில் செம்மொழியாய் உயர்ந்தவளே உன்னையே வணங்குகின்றேன் என்னுயிர் உள்ளவரை. தமிழ்த்தாயை வணங்கி இங்கு அமர்ந்திருக்கும் அவையோர் அனைவரையும் வணங்கி இந்த பட்டிமன்றத்தை துவக்குகிறோம். தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு பெண்கள் வேலைக்கு செல்வதால் குடும்பத்திற்கு மகிழ்ச்சியா சிரமமா அப்படின்ற இந்த பட்டிமன்றத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த பட்டிமன்றத்துல மகிழ்ச்சியேன்னு பேச பிரித்தி, பிரமிளா, வேல்விழி 3 பேர் பேசுறாங்க. சிரமமேன்னு மாரியம்மாள், நித்யா, ஜீவா ஜாக்லினம்மா 3 பேர் பேசுறாங்க. அதாவது தொழிலாளர் தினம் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு கொண்டாடுறாங்கனாக்கா, தொழிலாளர்கள் அந்த காலத்துல 15 மணி நேரம் 18 மணி நேரம் இப்படி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்ததுனால அதிகமான வேலை பளு இருந்ததுனாலையும் ஊழியம் கம்மியா இருந்தது. அப்ப அதனால நிறைய இடங்கள்ல போராட்டம் நடந்தது. அப்ப அமெரிக்காவுல சிகாகோ என்ற இடத்துல இந்த போராட்டம் நடந்தது. அப்ப நடக்கக்குள்ள அங்க நடந்த போராட்டத்துல நிறைய பேர் கொல்லப்பட்டதுனால அந்த மே 1ஆம் தேதியே தொழிலாளர் தினம்னு சொல்லிட்டு உலகம் எங்கும் கொண்டாடுறாங்க. இது பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவுல முதல்ல சென்னையில தான் ஆரம்பிச்சாங்க. 1923 இந்த மே தினத்தை கொண்டாட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் உலகம் எங்கும் நம்ம எல்லாருமே இந்த மே தினத்தை கொண்டாடுறோம். இந்த தினத்துல இந்த பெண்கள் வேலைக்கு போவது மகிழ்ச்சியா சிரமமான்ற இந்த பட்டிமன்றத்தை வைக்கிறது மிக சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்ச்சியா நாங்க நினைக்கிறோம். தற்காத்து தற்கொண்டான் பேணி தகைச்சான்று சொற்காத்து சோர்விலால் பெண். வள்ளுவர் இந்த திருக்குறளை எதுக்கு சொன்னார்னா, பெண்கள் தன்னையும் காத்துக்குவாங்க, தன் குடும்பத்துல இருக்கிறவங்களையும் காத்துக்குவாங்க, எல்லா மக்களையுமே காத்து கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் வாய்ந்த சோர்வு கொள்ளாத ஒரு பெண்ணுன்னு சொல்லிட்டுதான் அந்த காலத்திலேயே வள்ளுவர் சொல்லிட்டு போனாரு. அந்த அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரியே பெண்கள் இப்ப எல்லாருமே வேலைக்கு போற சூழல்ல இப்ப இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா, பொருளாதாரம் நமக்கு மிகவும் குறைவா இருக்கிறதுனாலையும் பற்றாக்குறை நமக்கான குடும்ப செலவுகளுக்கு பற்றாக்குறை இருப்பதாலும் பெண்கள் வேலைக்கு போனா நல்லதுன்றத பொறுத்து எல்லாரும் வேலைக்கு போறதுக்கு இப்ப போறாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலை பெண்கள் வேலைக்கு போவதால குடும்பத்துல என்னென்ன கஷ்டம் பிரச்சனை அவங்க எப்படி அதை எடுத்துக்கிறாங்க, அவங்க அதை சிரமமா வச்சுக்கிறாங்களா இல்ல அது மகிழ்ச்சியாவே போகுதா அப்படின்றத நம்ம இந்த நிகழ்வுல பேசுறதுக்கு வந்திருக்கிறோம். பாத்தீங்கன்னா பாரதியார் சொன்னாரு, நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிமுறையும் இருக்கிற ஒரு பெண் எதுக்குமே பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல பாரதியார் சொல்லிட்டு போறார். ஒவ்வொரு கவிஞர்களுமே பெண்கள் முன்னேற்றத்துக்காக நிறைய பாடல்களும் கவிதைகளையும் எழுதிட்டு போயிருக்கிறாங்க. இப்படி இருக்கிற சூழல்ல இந்த நிகழ்வை நம்ம பாக்குறோம். பெண்கள் வேலைக்கு செல்வதால் குடும்பத்திற்கு மகிழ்ச்சியே அப்படின்னு சொல்லி பிரித்தி பேச வராங்க. அவங்க பாத்தீங்கன்னா முதுகலை பொருளாதாரம் படிச்சிருக்கிறாங்க, தையற்கலை பயிற்சி படிச்சிருக்கிறாங்க, அழகு கலை பயிற்சியும் படிச்சிருக்கிறாங்க. மிக திறமை வாய்ந்த பேச்சாளர். வாங்கம்மா கொஞ்சம் பேசு. உதிரத்தால் உருவாக்கி உதிரத்தையே உணவாக்கி உதிர்க்காமல் காத்திட்ட என் அன்னைக்கும் அன்னை தமிழுக்கும் அந்தந்த வாழ்வுக்கும் அவரைக்கும் வாழ்படுத்த நடுவர் அவர்களுக்கும் வீட்டிற்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் அறிஞர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரைக்கு சொல்கிறேன். நடுவர் அவர்களே, இன்று எதிரணியில பெண்கள் வேலைக்கு சென்றால் கஷ்டம் என்று கண்ணீர் வடித்து வந்துள்ளனர். அவர்களை பார்த்தால் எனக்கு நகைப்பாட்டுத்தான் உள்ளது. ஆனால் உண்மை என்ன தெரியுமா நடுவர் அவர்களே, பெண்கள் வேலைக்கு சென்றால்தான் ஆண்களுக்கு உண்மையான நிம்மதியே கிடைக்கிறது. இதை நீங்களும் மற்ற ஆண்களும் மறுக்க முடியுமா? சொல்லுங்கள் நடுவர் அவர்களே. உண்மைதாமா. நன்றி நடுவர் அவர்களே. வீட்டில் இருக்கும் பெண்கள் என்ன வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆனா வேலைக்கு சொல்ல பெண்கள் தான் இதெல்லாம் வாங்கிட்டு இருந்திருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த வீட்டுல ஒரு மகிழ்ச்சி நிலவும் பாருங்க. அந்த மகிழ்ச்சி எத்தனை 1000 கோடி கொடுத்தாலும் கிடைக்காத நடுவர்களே.
அது தெரியாம சிரமம் பேசிக்கிறதுக்கு ஒரு சிரமம் வாய்ந்த மக்கள் அவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு சிரமமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் கணவர்கிட்ட போய் எங்க ஒரு 500 ரூபாய் தாங்க அப்படின்னு கேட்டாங்க வச்சுக்கோங்க. கணவருடைய பதில் என்னவா இருக்கும்? 500 ரூபாய் தான் கேட்டிருப்பாங்க, 50 கேட்டு கேட்பாரு. ஏன்? எதுக்கு? இவரு சன் நியூஸ்ல போட்டுட்டு ஏன், எதுக்கு, எங்க, எப்படி அப்படின்னு கேட்கிறது. ஆனா பாருங்க, அது மட்டும் அதுக்கு நிறுத்திட மாட்டாரு. நேத்து 100 என்ன ஆச்சு, என்ன ஆச்சு, சமையல் ஆச்சு, சாப்பிட்டல 100 தீர்ந்து போச்சு. இதையெல்லாம் கணக்கு காட்ட வேண்டிய சூழ்நிலையை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இருக்கின்றார்கள். ஆனால் சம்பாதிக்கும் பெண்களிடத்தில் கணவன்மார்களை மெல்ல வந்து அம்மா எனக்கு ஒரு புது சட்டை வாங்கலாமா அப்படின்னு கூப்பிட்டு மகிழ்ச்சியாக பொது இடங்களுக்கும் விழாக்களுக்கும் சென்று வருவதை நாம் காண முடிகிறது. இது மகிழ்ச்சி அல்லவா? எப்படி சிரமமாக இருக்கிறது என்று இவர்கள் கருதுகிறார்கள் என்று எனக்கு சிறிதாக முடியவில்லை. சொல்ல காத்திருக்கலாம். சமைக்க நேரங்களில் வளரும் தலைமுறையினர் வீட்டு சாப்பாட்டை சாப்பிட்டால்தானே ஆரோக்கியமாக வளர முடியும் என்று கூறலாம். நடுவர் அவர்களே அந்த காலத்தில் களை பறிக்க சென்றனர். காலையில் 6 மணிக்கு தூக்கு சட்டியில் தேவையான உணவை தனக்கும் தன் கணவருக்கும் சேர்த்து எடுத்துக்கொண்டு பணிக்கு சென்ற பெண்களை நீங்கள் பார்த்திருக்க வாய்ப்பு இல்லையா என்பதுதான் என்னுடைய கேள்விக்குறியாக இருக்கிறது. பார்த்திருக்கிறோமா? இப்ப செஞ்சாங்களவசம் அங்கீகாரம் இல்லை. அதேதான் அந்த அங்கீகாரம் இப்பொழுது பணிக்கு செல்லும் பெண்களுக்கு வழங்கப்படுகிறது. நடுவர் அவர்களே, பணி முடித்து வரும்போது கலைப்பாக்கத்தான் தோன்றும் நடுவர் அவர்களே. ஆனால் நம் குடும்பம் மகிழ்ச்சியோடு இருப்பதற்காகவும் அவர்களின் எதிர்காலத்திற்காகவும் தான் நான் இப்படி தொய்வடைந்து பணிக்கு செல்கிறேன் என்று நினைக்கும் போது அந்த தொய்வும் சரி, துக்கமும் சரி, துயரமும் சரி, இவர்கள் சொல்ல வரக்கூடிய சிரமமும் சரி காணாமல் ஆகிவிடும். அந்த மகிழ்ச்சி 1000 உறக்கத்திற்கு சமம். நடுவரவர்களே, அது தெரியாமல் பிதற்றுவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் சிறுவர்கள். என்ன சொல்வது நடுவரவர்களே? அதையும் தாண்டி சமையல் சமையல் என்று கூறிக்கொண்டிருக்கின்றீர்கள். எத்தனை காலத்துக்கு தான் அதே உப்புமாவையும் அதே சாம்பாரையும் சாப்பிடுவது? மனைவி சம்பாத்தியத்தில் ஒரு நாள் பிரியாணி தான் ஒண்ணு பாருங்களே, கூப்பிடுவாங்க. இன்னைக்கு சம்பள நாள், இன்னைக்கு நம்ம வீட்டுல சமைக்க வேண்டாம், நம்ம எல்லாம் மகிழ்ச்சியா ஹோட்டலுக்கு போயிட்டு குழந்தைங்களோட சாப்பிட்டு வரலாம். அடுத்து நீங்க வாங்க, மாமா நீங்க வாங்க, எல்லாரையும் மகிழ்ச்சியோட கொண்டு போவாங்க. வேலைக்கு செல்ல வேண்டாம் என்று தடுத்த மாமியாரும் கூட வருகிறேன் என்று மகிழ்ச்சியாக சென்ற உணவத்தை மகிழ்ச்சியோட திரும்பும் பெண்களைத்தான் நாம் காணவே தவிர சிரமம் என்று சொல்வது சிரிப்பாகத்தான் உள்ளது. அது மட்டுமல்ல நடுவர்களே, மனைவியின் சம்பளத்தில் கணவன் சாப்பிடுவது எத்தனை சுவை என்பது உங்களுக்கு தெரியுமா? அதை அனுபவிக்கும் ஆண்களுக்கு மட்டுமே தெரியும். தான் ஓடி ஓடி உழைத்து குடும்பத்திற்காக ஓடாடி செய்து கொண்டிருக்கிற ஆண்கள் மத்தியில் ஒருவேளை உணவை தன் மனைவி தன் சுய சம்பாத்தியை போடும்போது அப்பா இந்த குடும்பத்தை தாங்கி பிடிக்க ஒரு தூண் வந்துட்டது என்று மகிழ்ச்சியோடு அந்த உணவை அவர் உட்கொள்ளும் போது இருக்கக்கூடிய மகிழ்ச்சி எத்தனை விலை கொண்டவர்களால் பார்க்க முடியும். எத்தனை சிரமம் இருந்தாலும் பரவாயில்லை. இன்னொன்றும் சொல்கிறார்கள், வேலைக்கு சென்றால் குழந்தைகள் அனாதைகளாகும். எப்படி நடுவர்களே? வளர்ந்த பிறகு நம்ம எத்தனை பெற்றோர்கள் அனாதையாக்கப்படுகிறார்கள் என்பது தெரியாமலே குழந்தை அனாதையாக்கப்படும் என்று பேசக்கூடியவர்கள் மத்தியில் நாம் என்ன பேசுவது நடுவர்களே? வீட்டில் இறந்த குழந்தையை கண்காணித்து வளர்க்கக்கூடிய குழந்தைகள் சுயசார்பு அற்றவர்களாகத்தான் வருகிறார்கள். அவர்களால் சுயமாக என்றைக்கும் ஒரு முடிவை எடுக்கவே முடியாது. இதனால் பல குடும்பங்கள் சீரழிந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் பணிக்கு செல்லும் பெண்களால் வளர்க்கப்படும் குழந்தைகள் சுயசார்பு உள்ளவர்களாக, தாங்களே முடிவெடுக்கும் சூழல் உள்ளவர்களாகவும் முடிவெடுக்க கூடியவர்களாகவும் வளர்ந்து வருகிறார்கள். அதை நீங்கள் யாரும் மறுக்க இயலாதவர்களே. முன்பெல்லாம் மனைவி கையை நீட்டினா என்ன நடக்கும் தெரியுமா?
என்ன நடக்கும்? நீங்க என்ன நினைக்கிறீங்க நடுவர்களே? கைய நீட்டினாக்கா காசு கேட்பாங்கன்னு நினைப்பாங்க. நல்ல வேலை, எங்க நாங்க அடைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து நடுவர்களே. கண்டிப்பா கணவன்மார்களுக்கு பெண்கள் கையை நீட்டினாலே எங்கே பிளஸ் பதம் பார்க்கப்படுமோ என்று அஞ்சுவார்கள் நடுவர்களே. காசு கொடுக்கணும்னாலே ரொம்ப பயம், பதட்டம் வந்து போகுது அவங்களுக்கு. ஆமா நடுவர்களே. ஆனால் இன்று பணிக்கு செல்லும் பெண்களால் கணவன்மார்களின் பதம் பார்க்கப்படுவதில்லை. மாறாக அவர்களுக்கு பலத்தை கூட்டுகிறது, அவர்களின் கடன் சுமையை பங்கிடுகிறது. என்னப்பா கடன் பத்தி கவலைப்படுறியா? நீ பாதி நான் பாதி கட்டலாம். வீட்டு லோனா, கார் லோனா, டூ வீலர் லோனா, எந்த லோனா இருந்தாலும் ஷேர். இப்பொழுது அவருடைய சுமை சற்று குறைந்திருக்கிறது நடுவர்களே. இது எப்படி சுமை குறைக்கப்பட்ட ஒன்று எப்படி சிரமமாக மாற முடியும்? அது மகிழ்ச்சியாக மட்டுமே இருக்க முடியும். அதை நீங்கள் புரிந்து கொண்டு நல்ல தீர்ப்பை வழங்குவீர்கள் என்று நம்புகிறேன் நடுவர்களே. பெண்கள் யார் என்று தெரியும் நடுவர்களே? யார் பெண்கள் யார் சொல்லுங்க. ஏடிஎம் மிஷின் நடுவர்களே. நடமாடும் ஏடிஎம் மிஷின். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பணிக்கு செல்லக்கூடிய பெண்கள் வீட்டில் நடமாடும் ஏடிஎம் மிஷின் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அந்த வீட்டுல எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும் தெரியுமா? அப்பா பொண்ணு வாங்கிட்டு வருவாங்க சாயந்தரம் வரும்போது அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த காலங்கள் அம்மா வரும்போது வாங்கிட்டு வருவாங்க என்று நம்பிக்கையோட காத்திருக்கும் காலம் வந்திருக்கிறது. இது மகிழ்ச்சி இல்லையா? எப்படி சிரமமாக பார்க்கப்படுகிறது என்று எனக்கு சற்று விளக்கவில்லை நண்பர்களே. நண்பர்களே, இன்னும் ஒரு கேள்வி உங்களிடம் சொல்லுங்க. மூன்றாவது உலகப் போர் எதுக்கு வரும் நடுவர்கள்? மூன்றாம் உலக போரு சண்டைன்னு வந்தா வரும். நீங்க நகைச்சுவை நடுவர் என்று எனக்கு நன்றாகவே தெரியும். வல்லுநர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் தண்ணீருக்காக தான் மூன்றாம் உலகப் போர் வரும் என்று கூறுகிறார்கள் நடுவர்களே. ஆனால் நான் சொல்கிறேன், மூன்றாம் உலகப் போர் அதற்காக நடக்காது. எதுக்காக நடக்கும்? நல்ல கேள்வி நடுவர்களே. டிவி ரிமோட்டுக்காகத்தான் மட்டும் நடுவர்களே நடக்கும். அதை நீங்கள் மறந்துட இயலாது. மாமியார் வருவாங்க, இந்த சீரியல் நான் பாத்தியா? இல்ல இல்ல, அது பாக்கி எனக்கு சீரியல் பார்த்த பழக்கம் இருக்கிறவர்களே. அதனால அந்த நாடகத்தின் பேர்ல எனக்கு தெரியவில்லை. அந்த மாதிரி கேட்பாங்க. அப்படி கேட்கும் போது இவங்க சொல்லுவாங்க, இல்ல இல்ல இந்த தொலைக்காட்சியில இந்த சீரியல் தான் பார்க்கணும், அந்த தொலைக்காட்சியில அந்த சீரியல் தான் பார்க்கணும். கணவர் அப்பதான் ஓய்வா வேலை முடிச்சுட்டு வருவார். அவரை கிரிக்கெட் பார்க்கணும்னு ஆசைப்படுவார். இப்படி எல்லாருக்குமான பார்வை எங்கே இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த ரிமோட் மேல, ஒற்றை ரிமோட் மீதுதான் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வீட்டுல அவங்க மனைவி கேக்குறாங்க, அந்தந்த ப்ரோக்ராம்லயும் ஒவ்வொரு சேனல்ல ஒரு ஒரு நாடகம் போடுது, எல்லாமே மிக சூப்பரா அருமையா இருக்குது, எதை பாக்குறதுன்னே தெரியல அப்படின்றாங்க. அதுக்கு அவங்க வீட்டுக்காரர் என்ன சொல்றாரு, அதுக்காக 3 டிவி வாங்க சொன்னா நான் எங்கம்மா போவதுன்னு அவரு கேக்குறாரு. அப்படி இருக்கிற சூழல் இருக்கு இப்ப. இதுதான் சிரமம். ஆனால் அந்த ஒரு ஒற்றை ரிமோட்டுக்காக சண்டை போடும் சூழல் பணிக்கு செல்லும் பெண்கள் இருக்கும் இல்லத்தில் நிகழாதவர்களே. ஏனெனில் காலையில் அறுக்க பறக்க கிளம்பி ஓடுவாங்க, கணவரையும் அனுப்பி விடுவாங்க. அப்பதான் வருமானம் வரும். போயிட்டு திரும்பி அங்க ஒரு 1000 வேலைகள் கூட இருக்கலாம். அதையும் தாண்டி ஒரு டார்கெட் ஒண்ணு பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அந்த டார்கெட் எல்லாம் ரீச் பண்ணி அவங்க வீட்டுக்கு வரும்போது காலையில ஃப்ரெஷ்ஷா போன ஆப்பிள், ரிட்டர்ன் வரும்போது ஜூஸா அவங்க பிள்ளைங்க படுத்திருப்பாங்க கையில பொட்டலத்தோட நடுவர்களே. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை எங்க நடுவர்களே ரிமோட்டுக்கு சண்டை வரப்போகுது. மாமியார் நிம்மதியா டிவியை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுத்தக்கூடிய இந்த மகிழ்ச்சி இல்லைங்களா? எப்படி நம்ம சிரமமா பார்க்க முடியும்? நம்ம இந்த சிரமம்னு சொல்லவே முடியாதுங்களே. அடுத்து சொல்லுவாங்க, பொண்டாட்டி சமைக்கல, ஆம்பளை சமைக்கலாமா? நடுவர் அவர்களே, செஃப்ல பெரும்பாலும் பெரும்பாலும் நிறைய பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஆண்கள் தான் இருப்பாங்க. சமையல்காரன்னு போய் பாருங்க, ஒரு கல்யாணத்துக்காகட்டும் எந்த விசேஷங்களாகட்டும் கண்டிப்பா ஆண்கள் தான் இருப்பாங்க. இந்த கொரோனா காலகட்டத்துல எங்களை மாதிரி பெண்கள் எத்தனை ஆண்களை சமையல்காரராக உருவாக்கினோம் என்று தெரியுமா உங்களுக்கு? அதே போல்தான் நாங்கள் பணிக்கு செல்வதால் எங்களுடைய பணியை அவர்கள் பங்கு பிரித்து எங்களுடன் சமைக்கிறார்கள், எங்களுடன் பாதுகாப்பாக இருக்கிறார்கள், எங்களுடைய பணத்தை அவர்கள் பங்கிட்டுக் கொள்கிறார்கள் எனும்போது
இந்த சூழலில் எங்கே இருந்து சிரமம் வருகிறது நடுவர்களே? இது முழுக்க முழுக்க மகிழ்ச்சியான சூழல் அல்லவா? இன்னும் ஒரு விஷயம் நடுவர்களே, பல குடும்பங்களில் வீட்டில் இருந்தாலே பிரச்சனைதான், சண்டைதான். அதுவும் பெண் என்பதற்காக நாம் பொய்யெல்லாம் சொல்லிவிடக் கூடாது. நம்மிடம் ஒரு பண்பு உண்டு, எடுத்த பொருள் எடுத்த இடத்துல இருக்கும், இல்லைன்னா நமக்கு கொஞ்சம் கோவம். ஆனா வீட்டுல ஏன் எடுத்தீங்க, இது ஏன் வைக்கிறது, எப்படி போட்டீங்க, காலைல போகும்போது என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆனா அதே பெண் பணிக்கு போகும்போது அவர்களுடைய அட்வைஸ் மழை, அட்வைஸ் உரைகிறது. உரைகிறதுன்றத நின்னுடும். அப்ப பிள்ளை நின்னுடும் போது என்ன ஆகுது? கணவருக்கு இதை விட மேலானது என்ன இருக்க முடியும்? முக்கியமா குழந்தையா வீட்டுக்கு வந்துட்டாங்களே, மனைவி வேலைக்கு போன மகிழ்ச்சியா இல்ல வீட்டுல இருந்தா மகிழ்ச்சியா? அதனால விட்டுட்டமா போவாங்க. அது மாதிரி இது எல்லாமே மகிழ்ச்சியா பார்க்கணும் நீங்க. ஒரு டெய்லியும் அதே உப்புமா சாம்பார் சாப்பிடறதுக்கு பதிலா ஒரு நாளைக்கு பிரியாணி சாப்பிடுறது மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னு தான் சொல்றாங்க. டெய்லியுமே உப்புமா சாப்பிடணும், சாம்பார் சாப்பிடணும், கட்டாயத்து படத்துல பிரியாணி தான் சாப்பிடணும், அந்த கட்டளையும் போடல. ஆனா இதையெல்லாம் ஏற்க பழகுங்க அப்படின்னு தான் சொல்றோம். அதே போல வேலைக்கு போற பெண்கள் நம்ம எப்பவுமே ஒப்பனையில கொஞ்சம் ஆர்வம், பெண்கள்னாலே ஒப்பனை அப்படின்னு பிரிக்க முடியாது இல்ல, இந்த நீரும் சேரும் போல பிரிக்க முடியாது, நிறைய இருக்கு. நான் சும்மா மட்டும் சொல்றேன். அப்படி இருக்கக்கூடிய பெண்கள் வீட்டில் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் கணவனிடத்தில் நாம் ஒப்பனை செய்து கொள்வதற்கு பணம் வேண்டும் என்று கேட்டால் அவர் என்ன சொல்லுவாங்க? அழுக்கிறேன் போட்டு வீட்டுல தான் இருக்கு, எதுக்கு அழுக்கிறது, அப்படியே 50 ரூபாய், அதுக்கு இந்த பேச்சு. அதே பணிக்கு செல்லும் பெண், எங்க பார்லர் போயிட்டு வந்துட்டுமா, போயிடலாமா, ரெடி கூட பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணணும், நீங்க ப்ளீச்சிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபேஷியல் பண்ணுங்க. இப்ப கோல்டு ஃபேஷியல்லாம் வந்துருக்காமா, முகத்துல அப்படியே மின்னும் அப்படியே பண்ணிட்டு வா, கூடவே மெடிக்யூர்லாம் பண்ணிட்டு வர. ஏன்னா பணம் அவரிடமிருந்து களவாடப்படவோ இல்லை, அது சுயமாக அந்த பெண் சம்பாதிப்பதனால் இந்த அங்கீகாரம் கிடைக்கப்படுகிறது. இது எப்படி சிரமமாக மாறும், மகிழ்ச்சியாக தானே மாறுபடுகிறார்களே. இது எல்லாம் விட சிறப்பு, ஒரு குழந்தை இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். பள்ளியில் அந்த குழந்தையிடம் உங்க அம்மா என்னவா இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது, எங்க அம்மா டீச்சர், எங்க அம்மா என்ஜினியர், எங்க அம்மா டாக்டர், காவலை தூக்கிவிட்டு சொல்லக்கூடிய சூழல் எவ்வளவு பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். அவர்களே, ஹவுஸ் ஒய்ஃப் என்ற சொல் உங்களுக்கு தெரியுமா? ஹவுஸ் ஒய்ஃப், ஹவுஸ் ஒய்ஃப், ஹவுஸ் ஒய்ஃப்னா ஹவுஸ் ஒய்ஃப், ஹவுஸ் ஒய்ஃப்னா ஹவுஸ் ஒய்ஃப். இந்த வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு இப்ப சொல்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை அவர்களுக்கு அசிங்கமாகவும் அவமானமாகவும் தோன்றுவதால் அவர்களாகவே இப்பொழுது ஹோம் மேக்கர் என்று மாற்றி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களே, அப்புறம் எப்படி சொல்றீங்க நீங்க வீட்டுல இருக்கிறதுதான் மகிழ்ச்சி, வேலைக்கு போறது சிரமம் கிடையாது? இதெல்லாம் வந்து புரிந்து கொள்ளலாம் நீங்க வந்து நினைக்கிறேன். சரி, நேரமின்மை காரணமாக நம்ம வந்து என்னுடைய நிகழ்ச்சியை என்னுடைய பேச்சை நிறைவு பண்ணுவேன். ஒரு ஆண் சம்பாதித்தால் அந்த பணம் அவர் பணப்பைக்குள் மட்டும்தான் சென்று சேரும். ஆனால் ஒரு பெண் சம்பாதித்தால் அந்த பணம் என்றுமே அவரது பைக்குள் சென்று சேர்வது இல்லை, அந்த குடும்பத்தின் எதிர்காலத்துக்கு மட்டுமே போகிறது. குடும்பத்தின் சுமையை இருவருமே தாங்கும் போது அங்கு கஷ்டம், அதாவது தாங்கள் சொல்லக்கூடிய சிரமம் மறைந்து அங்கு மகிழ்ச்சி ஊற்றெடுக்கிறது என்பதில் எல்லளவும் அறியவில்லை நண்பர்களே. இதையெல்லாம் கேட்ட பின்பும் எந்த தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று தாங்கள் முடிவெடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிரித்தி சொன்னது உண்மை. அதாவது பாத்தீங்கன்னா நிறைய பெண்கள் வந்து அப்ப வீட்டுல இருந்தாங்க, வேலைக்கும் போனாங்க. ஆனா வேலைக்கு போனாலும் அவங்க வேலைக்கு போனதுக்கான அங்கீகாரம் இல்லை. அதே நேரத்துல வீட்டுல இருக்கிறேன், அதாவது நான் என்னம்மா செய்றீங்கன்னு கேட்டு பாருங்களேன், யாரை கேட்டாலுமே ஹவுஸ் ஒய்ஃப், நான் வீட்டுல இருக்கிறேன், சும்மாதான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க செய்யற வேலைகள், ஆண்கள் காலையில போனாங்கன்னா 8 மணி நேர வேலைகள் தான். ஆனா பெண்கள் செய்யற வேலைகள் 14 மணி நேர வேலை.
ஆனா அதை எப்பயுமே பெண்கள் வந்து நான் இவ்வளவு வேலை செய்யறேன்னு சொல்லி காமிச்சிக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழல்ல இப்ப பெண்கள் வந்து தானா வெளியில போகக்குள்ள அது வேலைன்னு சொல்லி வருது. அவங்க பெண்கள் போய் வெளியில போயிட்டு 10 ரூபாய் சம்பாரிச்சுன்னு வந்து கொடுக்கக்குள்ள அது வந்து வேலைன்ற மாதிரி நிலைமையில கொண்டு போய் வருது. இதே ஆண்கள் வந்து வெளியில போயிட்டு சமைக்கிறாங்க, அவங்களுக்கு சம்பளத்துக்காக சமைக்க போறாங்க. பெண்கள் வந்து வீட்டுல செலவு நம்ம சமைக்கிறதோ கொள்றதோ எதுவுமே வந்து வெளியில தெரியாம தான் இருக்கு. அப்படிப்பட்ட சூழல் அவங்க சொல்றது உண்மை. ஆனா அதே நேரத்துல சிரமமும் இருக்குது அப்படின்னு சொல்லி பேச மாரியம்மாள் வராங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா அவங்க ஒரு நாட்டுப்புற பாடகி, அருமையா பாடக்கூடியவங்க. நிறைய இடங்கள்ல நிறைய விழாக்கள்ல போய் அவங்க பாடுறாங்க பாட்டு. மிக அருமையா பேசக்கூடியவருன்னு சொல்லலாம். அருமை. அவங்க பேசுற பேச்சு வந்து ரொம்ப வேகமா போகும் அவங்களோட வார்த்தைகள். வாங்கம்மா வந்து பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். படிப்பதெல்லாம் தமிழே, அன்னை கொடுப்பதெல்லாம் ஒருவரை அவ்வை கொடுத்தால் வள்ளுவன் இருவரை குரல் கொடுத்தான். ஒருவரை அவ்வை கொடுத்தால் வள்ளுவன் இருவரை குரல் கொடுத்தான். அன்பரத்தான் மரம் வளர்த்தான், மரத்தமிழன் பெயரும் பெற்றான். ஆற்றோரும் குடியிருந்தான், அருந்தமிழை வளர்த்தான். படிப்பதெல்லாம் தமிழே, அன்னை கொடுப்பதெல்லாம் அமுதே என்று தமிழ்த்தாயை வணங்கி, நடுவர் அவர்களையும் வணங்கி, என் அணியினருக்கும் என் எதிரணியினருக்கும் என்னுடைய இருகரம் சேர்ந்த வணக்கத்தை தெரிவித்து, தமிழ் சான்றோர் பெருமக்களாகிய உங்களுக்கும் மூடிவி தொலைக்காட்சி நேயர்களுக்கும் என்னுடைய சிறப்பு வணக்கத்தை தெரிவித்து, இன்றைய பட்டிமன்ற தலைப்பாக இருக்கக்கூடிய பெண்கள் வேலைக்கு செல்வது மகிழ்ச்சியே இல்லை சிரமமே என்ற தலைப்பில் பெண்கள் வேலைக்கு செல்வது சிரமமே என்ற அணிக்கு வலு சேர்க்கும் வகையில் நான் வாதிட வந்துள்ளேன். எப்படிங்க பெண்கள் வேலைக்கு செல்வது மகிழ்ச்சின்னு சொல்ல முடியும்? இது வரைக்கும் பிரீத்தி அக்கா பேசிட்டு போனாங்க. அவங்க சொல்லும் போதே நாங்க வேலைக்கு போகும்போது ஆப்பிள் மாதிரி போவோம், வரும்போது ஜூஸ் மாதிரி ஆயிடுவோன்றது அந்த உண்மை என்னன்றது அவங்க வாயிலே சொல்லிட்டு போயிட்டாங்க. இதை விட பட்டிமன்றத்துக்கு தீர்ப்பு ஏதாவது இருக்குங்களா? இப்படி ஒண்ணும் இருக்கிறதா எனக்கு தெரியல. பெண்கள் வந்து வேலைக்கு போறதுனால ஏற்படுற சிரமங்கள் என்ன என்று நான் ஒரு சில என்னுடைய அனுபவங்களையும் நான் கண்ணால் கண்ட காட்சிகளையும் வரிசைப்படுத்த விரும்புகிறேன். நடுவர் அவர்களே, குழந்தை பராமரிப்பு அதுதான் முதல் முக்கியமான ஒன்று. இந்த உலகம் பறந்து இவ்வுலகம் விரிந்து கிடக்கின்றது என்றால் இந்த மனிதர்கள் அப்படி என்ற ஆரோக்கியம் நம்மால் மட்டும்தான் எதை வேண்டுமானாலும் நாம் உருவாக்க முடியும். இப்ப புதிதாக கண்டுபிடித்துள்ளார்களே AI என்ற ஒரு விஷயம், அதை உருவாக்கியது யார்? மிஷினே உருவாக்கிச்சா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, நாம் தான் அதை உருவாக்குகிறோம். அப்படிப்பட்ட மனிதர்களையே உருவாக்குகின்ற ஒரு சக்தி பெண்ணுக்கு உண்டு. அதில் ஆண் மறைமுகமாக இருந்தாலும் பெண் வந்து நேரடியாக தெரியும். அப்படிப்பட்ட பிரசவித்து பெற்ற குழந்தைகளை அவர்கள் சொன்னார்கள், குழந்தைகளை அனாதையாக ஆக்கிவிட்டு வேலைக்கு செல்கிறார்களாம் அப்படி என்று சொல்கிறார்கள். அதுல என்னங்க சந்தேகம்? 3 மாத குழந்தைகளை வீட்டிலே விட்டுட்டு நாம் வேலைக்கு செல்லும் போது அந்த குழந்தைகளுடைய நலன் பற்றிய அக்கறை நமக்கு எந்த விதத்தில் தெரிகிறது? நடந்தவர்களே, ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த குழந்தை பராமரிப்பு மழலை கேட்கிறதா? எப்படி? கருவோடு என்னை சுமந்தால் கருணை உள்ளம் படைத்த தாய், 10 திங்கள் சிறைப்பட்டேன் பல்லாக்கு பயணத்தில் அவளோடு, மறுபிறவி எடுத்து பூமியிலே நான் தவழ்ந்தேன், புன்னகையோடு தாளாட்டினார் என்னை என் தாய், மார்போடு என்னை அணைத்து மெல்ல மெல்ல பசி தீர்த்தார். தாய் என்ற தெளிவு தெரியும் முன்னே ஏன் என்று எனக்கு இந்த தனிமை. என் பாட்டியின் கையில் குட்டி போரோடு நான். இதில் எங்க குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கு? ஒரு குழந்தை குட்டி போரோட நிற்கும் போது நமக்கு மகிழ்ச்சி தெரிகிறதா? அதை விட இன்னும் மேலானது என்னன்னா, நம்முடைய குழந்தை வீட்டுல எப்படி இருக்குதோ இல்லையோ, நம்ம வேலைக்கு இருப்பாங்க அலுவலகத்துல,
இவங்களுடைய அந்த குழந்தை பசி தாகத்தில் அடுப்பொழுது இவங்களுடைய மார்பகம் ரொம்ப தடுத்து விடுமா. அப்ப அந்த பாலை இந்த தாய்ப்பாலை கொண்டு போய் கழிவறை வீணாக்கிட்டு வருகிறார்கள் அல்லவா, அப்பொழுது அவங்க மனசுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குமா. அடுத்தவர்களே, அது எப்படிப்பட்ட சிரமம் தெரியுங்களா? அதை ஒவ்வொருத்தரும் நாம் பெண்ணாகிய நாம் உணர்ந்திருப்போம். இது இல்லை என்று மறக்க முடியாது நடுத்தவர்களே, மறக்க முடியாது. அதற்கு அடுத்ததாக பெண்கள் எல்லா விதமான துறைகளிலும் பயணிக்கிறார்கள். தந்தை பெரியார் அவர்களும் பாரதியார் அவர்களும் பெண் கல்வி வேண்டும், பெண் புதுமை வேண்டும், பெண் புரட்சி வேண்டும் என்றெல்லாம் சொல்லி கரண்டியை கீழே போட்டு நூலை கையில் எடுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். உண்மைதான், பெண் கல்வி கற்க வேண்டும், பெண் கல்வி கற்றால் அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கும் என்று சொன்னது வாஸ்தவம் தான். நான் இல்லை என்று மறுக்கவில்லை அவர்களே. ஆனால் அந்த கற்ற கல்வியினால் இப்பொழுது உலகத்தில் எல்லா விதமான பணிகளிலும் நாம் ஈடுபடுகின்றோம். குறிப்பாக மருத்துவர், ஆசிரியர், காவலர், துப்புரவு பணியாளர், விவசாய கூலிக்கு செல்கின்ற பெண்கள், இளம் பெண்கள், வேலைக்கு செல்பவர்கள், இப்படி பலவிதமாக பெண்கள் நாம் தெரிகின்றோம். வேலைக்கு செல்லும் பெண்கள், இதில் வேலைக்கு சென்றும் சம்பாத்தியத்தை கொண்டு வந்தும் அம்மா சொன்னார்கள் இல்லையா, அருமையாக கணவர் கையை கொடுக்க வேண்டும், கணவருக்கு கீழே என்னுடைய கை மேலோங்கி இருக்கிறது என்று. உண்மைதான், அந்த மேலோங்கி வாங்கிய அந்த ஊதியத்தை சில கணவன்மார்கள் அவங்களுடைய சொந்த மகிழ்ச்சிக்காக மட்டும் மது என்ற ஒன்றுக்காக அடிமையாக்கி அந்த பணத்தை வீணாக செலவழித்து விடுகிறார்கள். குடும்ப செலவுக்காக ஒரு துளி கூட அவர் செலவு செய்யறது இல்லை அப்படின்னு பல குடும்பங்களை நாம் சந்திக்கின்றோம். சண்டை சச்சுருல நான் சம்பாதிச்சு வந்தேன், அது வீணாயிடுச்சு அப்படின்னு வருத்தப்படுறாங்க இல்லையா பெண்கள். அவங்க கேட்கறது மகிழ்ச்சி இருக்கும் அவர்களே. அந்த மாதிரி பெண்களுக்கு சிரமம் தானே இடிச்சுக்கிறது. அந்த காலத்துல பெண்கள் தூக்கு சட்டி எடுத்துட்டு வேலைக்கு போனாங்க, இல்லைன்னு சொல்லல. 16 பிள்ளைகளும் பெற்றாங்க, எல்லா பிள்ளைகளுக்கும் சமைச்சு கொடுத்தாங்க. வீட்டுல அன்போடு உபசரிப்பு விருந்து அப்படின்ற ஒன்று இருந்தது. ஒற்றார் உறவினர்கள் நம்ம இல்லம் தேடி வந்தார்கள், அவர்களை விருந்து உபசரித்தார்கள். அதற்கடுத்து இப்பொழுதெல்லாம் விருந்துன்றதே ஒண்ணு இல்லை. அண்ணன் வராங்கன்னாலும் பெரிய ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி சாப்பாடு வாங்கிட்டே வந்துருக்கோம். அண்ணன் கூட சொல்ற பொம்மெல்லாம் எடுத்து நம்ம பார்த்துக்கிறோம். எங்க இவங்க டிவி போட்டு மாமியார் வாங்கிட்டு வருவாங்க. மாமியார் இருக்கிறாங்க கூட முதல்ல கூட்டு குடும்பங்கள் நிலைத்திருக்கின்றதா அந்த சமூகத்துல? அது அரசாங்கமே பார்த்து தனித்தனி கொடுத்ததுக்காக மகனுக்கு ஒரு குடும்ப அட்டையும் அப்பாவுக்கு ஒரு குடும்ப அட்டையும் பிரிச்சு ரொம்ப நாள் ஆகுது. அது அம்மா எனக்கு தெரியலையா? நாளை முதலாவது கவனிங்களம்மா. மாமியார் மாமனாரோட கூட்டு குடும்பமா இருந்தா இத்தனை சிரமமே கிடையாது இல்ல. கூட்டு குடும்பமாக இருந்தால் வாஸ்தவம் தான், கூட்டு குடும்பமா இருந்த சிரமங்கள் குறைந்து இருக்கும். பாதுகாப்புன்னு ஒண்ணு கேட்டீங்களே, நகரத்துல குடியிருந்துகிட்டு பிள்ளை யார் கூட்டு போறது தெரியல வேலைக்குன்னு. ஆனா மாமனார் மாமியார் நம்மோட அனுசரிச்சு வைத்திருந்தால் அவர்கள் வீட்டு சொத்து நீங்க பெற்றிருக்கும் பிள்ளை அதை அவர்கள் பத்திரமாக பார்த்துக் கொள்வார்கள் அல்லவா? அதை செய்ய மாட்டேன்றீங்க. மாமனார் மாமியார் வந்தா நமக்கு தொந்தரவு, ஏன்னா அவங்க ரிமோட் கேட்பாங்க, இன்னொரு டிவி வாங்குறதா இருக்கும் அப்படிலாம் நினைக்கிறாங்க இந்த காலத்து பெண்கள். அதை விட வேலைக்கு போகும் பெண்கள் மேற்கொள்ளப்படுறது என்னன்னு நான் நினைக்கிறேன்னா பாதுகாப்பு இன்மை. பாதுகாப்பு இன்மை என்பது எல்லாருக்கும் தெரியும், ஏன்னா ஒவ்வொருத்தர் வீட்டையும் தொலைக்காட்சி வருது. இப்போது பரபரப்பான செய்தி என்ன என்பது உடனுக்குடன் நாம் தெரிவிக்கிறோம். அப்படி இருக்கும்போது பாதுகாப்பு என்பது தனியாக செல்வது பாவத்திலும் பாவமா? ஆள் இல்லாத நேரத்திலே ஆடவர்களின் விருப்பமா? பெரும் கொடுமை நடக்குது, இது பெண்களுக்கு சாபமா? தீண்டாமை என்று ஒன்று இருந்திருந்தால் திரும்பித்தான் போயிருப்பார்கள். தீயதோ செயலுக்கு விடுதலை கிடைக்கும் என்று நான் நினைக்கின்றேன். எத்தனை பெண்கள் வேலைக்கு செல்லும் போது இதழ் அகப்பட்டு தன்னுடைய இன்னுயிரை மாற்றவர்கள் என்று நாம் கவனிக்க வேண்டும். வேலைக்கு செல்வதனால் இப்படிப்பட்ட சிரமங்களை எதிர்கொள்கிறார்கள் பெண்கள். இத்துடன் நேரம் குறைவாக இருப்பதனால் என்னுடைய உரையை நிறைவு கொண்டு வருகிறேன். முதியவர் பராமரிப்பு என்பதும் நாம் செல்லும் வழிகளில் பத்திரமாக வருவதற்காகவும் குடும்ப சுமையை நீங்கள் குறைக்கிறீர்கள், அது இல்லை என்று நாம் வாதிட முடியாது. இருந்தாலும் இந்த சமூகத்தில் சில மாற்றங்களை
வருகின்ற எதிர்கொள்ள தயாராக இருப்போம் என்றும், எப்படி இருந்தாலும் உழைப்பிற்கு என்று ஒரு மரியாதை உண்டு, உழைப்பவர்கள் கை ஓங்கி இருக்கும் என்று சொல்வார்கள். பொருளாதார ரீதியாக நீங்கள் வாழ்ந்திருக்கிறீர்களா? இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி இனிமேல் குழந்தைகளையும் முதியவர்களையும் அனுசரித்து நீங்களும் வேலைக்கு சென்று வாருங்கள் என்று சொல்லி என்னுடைய வாதத்தை நிறைவு செய்து இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நடுவர் அம்மா புவனா அவர்களுக்கு எனக்கு நன்றியை தெரிவித்து மீண்டும் சந்திப்போம் என்ற மகிழ்ச்சியில் நன்றி, வணக்கம்.